கலரை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க இது பீட்ரூட் சாதம்னு. ஆமாங்க, பீட்ரூட் சாதம் தான். எப்போவுமே வீட்டில் செய்கிறா போல இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரிஞ்சாலும் பீட்ரூட்டும் வச்சு சூப்பர் டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை 2 கப்பு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பீட்ரூட் சாதம் எப்போவுமே செஞ்சுருக்கோம். பட் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி கத்திரிக்காயெலாம் ஆட் பண்ணி செய்கிறது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. வீட்டில் பிள்ளைங்களுக்கு